வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு லஞ்ச் பேஸ்கட் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் லஞ்ச் பேஸ்கட், அந்த சைஸ் தான் லஞ்ச் கொண்டு போகிற மாதிரி அந்த சைஸ் பேஸ்கட் போட போகிறோம். இதுக்கு வந்து நான் இந்த பீச் கலர்லேயும் இந்த ராயல் ப்ளூ டார்க்கில் இருக்குது அந்த கலரும் எடுத்திருக்கேன். ஒயரு ராபின் பிராண்ட் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது அவங்க இந்த ஒயரில் எனக்கு போட்டு கொடுங்க, இந்த கலர் காம்பினேஷனில் போட்டு கொடுங்கன்னு சொன்னதால் நம்ம இப்போ ஒரு பேஸ்கெட் எடுத்தோம்னா அந்த பேஸ்கெட்டுக்கு உண்டான ஒயர்ஸை ஒரே பிராண்டில் எடுத்தோம்னா தான் பேக்கோட அந்த நாட்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி வரும். ஒன்று வந்து கிளாஸ் ஒயர்லேயும் ஒன்று நார்மல் ஒயர்லேயும் வந்தால் நம்மளுக்கு வந்து நாட்ஸோட ஷேப் வந்து வேரியேஷன் வரும். அதனால வந்து நம்ம ஒரே பிராண்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த 2 கலர் காம்பினேஷனும் எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த பீச் கலரில் ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேல் தான் அளவு எடுப்பேன். இதில் வந்து 8.5 ஸ்கேல் அளவுக்கு 8 ஸ்கேலும் ஒரு 1/2 ஸ்கேலும் எடுக்கிறோம். 8 1 2 3 4 5 6 7 8 இதில் 6ல் நிறுத்திக்கலாம். 1/2 ஸ்கேல் 8 ஸ்கேலில் பீச் கலரில் 12 கட் ஒயர் எடுத்துக்கலாம். 12 கட் ஒயர் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஒயர் கட் பண்ணோம், அதே ஒயரை அளவாக வச்சு நம்ம வந்து 12 கட் ஒயர் வந்து பீச் கலர்லேயும் 8 வந்து இந்த ப்ளூ கலர்லேயும் இந்த ராயல் ப்ளூவில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒயர் மொத்தமும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம கட் ஒயர் எல்லாமே கட் பண்ணிட்டோம். பீச் கலரில் 12 கட் ஒயரும் இந்த ராயல் ப்ளூ இந்த 8 ஒயரும் ஆக மொத்தம் 20 கட் ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பேஸ் வந்து நார்மலாக தான் போட போகிறோம். அதுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீச் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கட் ஒயர்லேயும் பீச் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து கட் ஒயரை 2ஆக மடித்து இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரு பீச் கலர் தான் எடுக்க போகிறோம். எடுத்து இங்கே இந்த கட் ஒயரில் பாதி அளவுக்கு அளக்க போகிறோம். பாதி அளவுக்கு அளக்கும்போது ஒரு 2 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம அளந்த ஒயரு கீழ்ப்பக்கமாகவும் ரோலோடு இருக்கிறது வந்து மேல் பக்கமாகவும் வச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு இப்போ போடுறோம். அது வந்து பீச் கலரில் தான் போடுறோம். ரன்னிங் ஒயரு ரோலும் பீச் கலரில் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுட்டோம். இப்போ போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒயரும் நம்ம பீச் கலரில் தான் எடுக்க போகிறோம். எடுத்து ஃபஸ்ட்டு கட் ஒயரை 2ஆக மடிச்சுக்கிறோம். 2 கார்னரும் ஒன்றா வச்சு 2ஆக மடிச்சிட்டு சென்டர் எடுத்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை லூப் ஃபார்ம் பண்ணி அந்த கட் ஒயரை அதுக்குள்ளே விட்டு அப்படி போடுறோம். நார்மல் நாட்டு எல்லாருக்குமே போட தெரியும். இப்போ நம்ம எந்த கலர் காம்பினேஷனில் எப்படி போடுறோம், மாடலை வந்து நம்ம எப்படி ஒயர் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர இந்த மாடல் எல்லாருமே நம்ம போட்டிருப்போம். நம்ம போடுற மாடலுக்கு ஒயர் எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம மேலே வர டிசைனுக்கு நம்ம ஒயரை எப்படி அட்டாச் பண்ணுறோம், பேஸ்லேருந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. இப்போ 3ஆவது நாட்டு இதே பீச் கலரில் போடுறோம்.
ஒரு ஒயருக்குமே நம்ம ஃபஸ்ட் ரோ போடும்போது அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். இப்போ 4வது நாட்டு நம்ம போடுறோம். இந்த பீச் கலரில் 4 நாட்டு போட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா வந்து ப்ளூ கலர் ஒயர், இந்த ராயல் ப்ளூவில் வெட்டணும் இல்லைங்களா, 8 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அதில் இதுக்கப்புறம் 4 நாட்டு பீச் கலர், 4 ப்ளூ, திரும்பவும் 4 பீச்சு, 4 ப்ளூ, லாஸ்ட்டில் திரும்பவும் 4 பீச் கலர். அதே மாதிரி 4க்கு 4 அப்படியே போட போகிறோம். 4 ஒயராக இப்போ பாருங்கள், 5வது ப்ளூ, 6 7 8 ப்ளூவே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் 4 பீச்சு, 9 10 11 12, திரும்பவும் 4 ப்ளூ, 13லேருந்து 16 வரைக்கும், அப்புறம் 17லேருந்து 20 வரைக்கும் பீச் கலர். அதே மாதிரி 20 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பீச் கலரில் 12 ஒயர் கட் பண்ணோம். அதனால் அந்த கலரை ஃபஸ்ட்டாக எடுத்து 4 ஒயர் ஜாயின் பண்ணோம். அப்புறம் ப்ளூவில் 4, அதுக்கப்புறம் பீச்சில் 4, ப்ளூவில் 4, பீச்சில் முடிச்சிருக்கோம். இப்போ ரன்னிங் ஒயர் அளந்து, ஏற்கனவே அளந்து விட்ட அதே அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு இப்போ இது சென்டர் லைன், அதனால் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஒரு லைன் தான் நம்ம வந்து ஒரு சைடு எக்ஸ்ட்ரா போட போகிறோம். அதனால் எந்த விதமான ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் வராது. அதனால் இந்த பீச் கலர் அடுத்த லைனும் இந்த பீச் கலர்லேயே எடுத்து ஏதாவது ஒரு சைடு 2 ரோவும், ஒரு சைடு ஒரு ரோவும் போட்டுக்கலாம். இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சைடு 2 ரோ பீச் கலர்லேயே போட்டுட்டு ஒரு சைடு வந்து ஒரு ரோ போட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த லைனோட சேர்த்து 4 லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே 4 லைனும் அது கீழே 4 லைனும் இந்த ப்ளூ கலரில் பேஸ் போட்டுக்கலாம். மொத்தம் 12 லைன் பேஸ் போட போகிறோம். 12 லைனை இதே மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரில் 4 பீச்சும், மேலே 4 லைன் ப்ளூவும், கீழே 4 லைன் இது ப்ளூவும் போட்டு 12 லைன் போட்டு முடிக்கலாம். நான் முடிச்சுட்டு அது பேஸ் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். பேஸ் வந்து இதே மெத்தடில் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்கெட்டுக்கு நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பீச் கலரில் ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட ஆரம்பித்தேன். 4 வந்து கட் ஒயரு பீச் கலரில், 4 ப்ளூ, 4 பீச், 4 ப்ளூ, 4 பீச் கலரில் அதே மாதிரி 4 நாளாக போட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு பக்கம் 2 லைனும் ஒரு பக்கம் ஒரு லைனும் நம்ம போட்டிருக்கோம் பீச் கலரில். மொத்தத்தில் சென்டரில் 4 லைன் வந்து பீச் கலரில் வந்தது. அதுக்கு மேலே 4 ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டு மொத்தம் பேஸ் வந்து நம்ம 12 லைன் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த 4 நாட்டு பீச் கலரில் இருக்குது. அதனால் நான் பீச் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மேல் நோக்கி போகுது இல்லைங்களா கட் ஒயர், அந்த அளவுக்கு அளந்து ரன்னிங் ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும். இந்த 4 பீச் கலருக்கும் நம்ம ஒரு நாட்டு போட போகிறோம். இந்த இப்போ அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறோம். நம்ம நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் நாட்டாக மாற்றுவோம். அந்த மாதிரி அப்போது 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் அடிஷ்னல் ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஆனால் வந்து இது நார்மலாக போடல, இது ஒரு நியூ டிசைனாக நம்ம போடுறோம். பேஸ்கெட்டை நியூ டிசைனாக போடுறோம். நார்மலாக நம்ம ஒன்று பிஸ்கட் நாட்டு, இல்லை மல்லிகைப்பூ முடிச்சு, சிவன் கண்ணு, நார்மல் நாட்டு, அது மாதிரி போட்டோம். இப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம போடுறோம். இப்போது 4 நாட்டு போட்டுட்டோம். இப்போ மேல் நோக்கி போகிற அந்த ஒயருக்கு அளவுக்கு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து 4 நாட்டு வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் இருக்குது.
அதனால் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். மேலேருந்து இந்த கட்டு ஒயர் அளவுக்கு 2 காரம் ஒன்றா வச்சுட்டு இதுக்கப்புறமா அப்படியே அளந்துட்டு வரும். அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடித்து இந்த கட்டு ஒயரை ஒரு சுற்றிட்டு போட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இங்கே அளந்து விட்டது இந்த பக்கம் தனியாக இருக்கும். இது மேல் நோக்கி போகிற ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயர். இதை வச்சு இன்னும் 3 நாட்டு போடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒயர் மேல் நோக்கி போகிற ஒயரை வச்சு அளவாக வச்சு அளந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த 4 நாட் வந்து பீச் கலரில் இருக்குது. அதுக்கு பீச் கலர் நம்ம சேம் கலரில் ஜாயின் பண்ணுறோம். முன்னெல்லாம் வந்து பேஸ் ஒரு கலரில் போட்டு இந்த கலர் ஜாயின் பண்ணுற மாதிரி நிறைய பேஸ்கெட் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வீடியோலையும் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம புது மாடலாக போட போகிறதுனால சேம் கலரில் அந்தந்த 4 ஒயர் எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் நம்ம அதே சேம் கலரில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடிஷ்னல் ஒயரையும் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது எந்த கலர் ப்ளூனா ப்ளூ, பீச் கலர்னா பீச் கலர், அதே மாதிரி சேம் கலரில் ஜாயின் பண்ணுறோம். நம்ம நார்மலாக பேஸ் போடுற மாதிரி தான் போட்டிருக்கோம். உள்ளுக்குள்ளே குச்சி இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஜாயின் பண்ணுறது மட்டும் வேறு கான்ட்ராஸ்டாக பண்ணாமல் அந்தந்த கலர்லேயே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது அளவும் வந்து நம்ம எப்பயும் எடுக்கிற நார்மல், நான் வந்து இந்த நார்மல் பேஸ் போட்டு மேலே கிராஸ் நாட்டு வளர்த்துறதுக்கு எப்போவுமே 20 கட்டு ஒயர் அப்படின்னு சொன்னாக்கா நான் எப்போவுமே 8.5 ஸ்கேல் அளவு தான் எடுப்பேன். அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போது பீச்சுக்கு பண்ணு, அடுத்தது ப்ளூக்கு 4 ஒயர் ப்ளூ, பீச் அதே மாதிரி நம்ம சுற்றிலும் எந்த கலர் பேஸ் போட்டிருக்கோமோ அந்த 4 ஒயருக்கு ஏற்ற மாதிரி அதே கலரில் ஒயர் வந்து அடிஷ்னல் ஒயரை 4 நாட்டுக்கு ஒரு ஒயர்ன்ற ரேஷியோவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி வச்சுருங்க. அடுத்து பார்ட் 2ல் இதுக்கப்புறம் மேலே எப்படி வளர்த்துறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு நியூ பேட்டர்ன் பேஸ்கெட். நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம்.